இன்னைக்கு புதுசாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இந்த இடம் வந்து பழைய இடம், ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துக்கிறோம். இங்கே மீன் அடிக்கும். இந்த இடமே வந்து இந்த ஏரிக்குள்ளே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திட்டு மேலேருந்து தான் பிடிச்சிக்கணும். ஏரிக்குள்ளே போனோன்னா கேஸ் போட்டுருவாங்க. மீன் நல்லா அடிக்கும் நேரத்தில், ஆனால் ஏரிக்குள்ளே போனால் கேஸ் போட்டுருவாங்க, வெளியே வர முடியாது. இதில் கூட போட்டு புதுசாக அடிக்குது. அது உழுதுற போகுது. நீங்கள் கொக்கியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும் பாருங்க. இன்னொன்று இருக்கு இதே மாதிரி அவங்க பச்சை சின்ன கொக்கி ஆனால் கோக்கணும். அது கொக்கி வரணும். காலு பிஞ்சு போச்சு. ஆறாவது மீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் இருந்துச்சுன்னா வேட்டை, மீன் இல்லைன்னா சேட்டை தான். மேட்டூர் கீட்டூர்லாம் போயிட்டுக்கிறோம். எங்களுக்கு மட்டும் நான் தலையெழுத்தா மேட்டூர் போய் அடிக்கிறேன்ட்டு. ஸ்பைடர்மேன் போட்டு போறீங்களா? ஸ்பைடர்மேனா போகல. புல் செடியில் போட்டு இழுத்துட்டு வந்தோன்னா அதை பார்த்துட்டு வருது. அடிக்கும். அப்படித்தான் எனக்கு 2 அடிச்சிச்சு. வந்துச்சு. போச்சு. அது வாங்கினதுக்கு உண்டான பணம் எடுத்தாச்சா? அது அன்னைக்கு எடுத்தாச்சு. 150 ரூபா என்ன வர போகுது? யார் தங்க போச்சு? மிஸ் ஆச்சா? எனக்கு ஒன்று கூட மிஸ் ஆகல. கொடுமை செய்கிறவன் கால கொடுமை. எங்க வந்து அடிக்குது பார்த்தியா? ஃபோன் பண்ணலாமா? முன்னாடி வந்து அரவிந்த்